I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் வந்திருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட், இந்த ஸ்விஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா LXI பட் ஆனால் VXI மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோவை தவிர எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய இந்த வண்டியை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம். வேணுங்கிற பட்சத்தில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் 2016 மாடலே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ணுறாங்க. அதுவும் நியூ ஸ்விஃப்ட் 2018 ஸ்விஃப்ட் மாருதி சுசுக்கியில் சர்டிஃபைட் பண்ண வெஹிக்கலாகவும் இருக்குது. இதை என்ன பட்ஜெட்டு கோட் பண்ணுறாங்க, இதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுக்கணும்னு சொன்ன மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட் LXI வேரியண்ட்டு 2018 மாடல் LXI தான். பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோக்லாம் எல்லாமே வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அது மாதிரி உள்ள செட்டு எல்லாமே வந்து இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 22,000 கிலோமீட்டர் தான் வந்து வண்டி வந்து டோட்டலாகவே வந்து ரன் ஆகிருக்கு. வண்டியோட எக்ஸ்டீரியர் பாடி கண்டிஷனில் ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே சிங்கிள் அளவு கூட வந்து இல்லைங்க. வண்டி ரெட் கலரில் வெஹிக்கிள் வந்து மெரிட்டாக இருக்குது. வெஹிக்கிளோட பாடி கண்டிஷன்ஸை அப்படியே வந்து வீடியோவிலே பாருங்கள். வெஹிக்கிள் ஒரு ஷோரூமில் எடுக்கக்கூடிய வெஹிக்கிள் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குமோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் பாடி கண்டிஷன் அப்படியே வீடியோவிலே பாருங்கள். 22,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கம்பெனி சர்வீஸோடு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்து இன்ஜின் வேரண்ட்டி பார்த்திங்க அப்படின்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு வந்து இன்னும் இன்ஜின் வேரண்ட்டி அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஓடி இருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா 22,000 தான் ஓடி இருக்குது. இன்னும் அதுக்கே உங்களுக்கு வேரண்ட்டி வந்துருக்கு. அதே மாதிரி டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 80% இருக்குது. டயர் பாயிண்டோட கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்படியே வீடியோவிலே பாருங்கள். ஈவனாக எல்லா டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டி இன்டீரியர் காமிக்க பாருங்கள். உங்களுக்கு LXI மாதிரியே இருக்காது, பார்க்குறதுக்கு VXI மாதிரியே இருக்கும். இதோட இன்டீரியர் அஃபியரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்டீரியர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் விண்டோஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் விண்டோ இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. பவர் விண்டோஸ் மட்டும் இல்லை. வண்டியில் செட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து இவங்க போட்டிருக்காங்க கம்மியில் சொல்லி. ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து செட்டு வந்து போட்டிருக்காங்க. செட்டு மட்டும் இல்லாமல் சைடில் உங்களுக்கு இந்த பில்லர் சைடு பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர்ஸ் 2 பக்கமே பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர்ஸ் வந்து அல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஓரளவு உங்களுக்கு VXI மாதிரி வந்து இந்த வண்டி வந்து தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா SRS ஏர்பேக் உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சருக்காக 2 ஏர்பேக் வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குது. ABS வந்து வந்துடும். வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டரை இப்போ லைவாக பார்க்கலாம். ஒரிஜினல் கிலோமீட்டர் ஓட்டம் 22,000 மட்டும் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏசி பக்காவான கூலிங் கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஷீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக சீட் கவர்ஸ் எல்லாமே லெதரில் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்குது. வண்டியோட வியூ வந்து பாருங்கள். இந்த சீட் கவர்ஸோட ஒருத்தே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே ஸோ இவங்க தான் எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கிறாங்க. ஃப்ளோர் மேட்டு, எக்ஸ்ட்ரா கட் ஃப்ளோர் மேட்டு எல்லாமே கிடக்கு. அப்புறம் இந்த ஆடியோ சிஸ்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட் எல்லாமே வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட்டு, USB ஆக்ஸு எல்லாமே வந்து கொடுக்குறதுக்கு இந்த பக்கம் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ் வந்துருக்கு. ஸோ ஏர் பேக் இருக்குது, ABS இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. பேக் சைடு வியூ இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக் சைட்டை ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த டோர் சைடில் அந்த ஒரிஜினாலிட்டி லுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள். வண்டியோட பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனை பாருங்கள். ஃப்ளோர் மேட்டோட கண்டிஷனே அப்படியே பாருங்கள் வீடியோவில். பேக்கில் இருந்து இன்டீரியர் அஃபியரன்ஸ் இந்த மாதிரி தாங்க இருக்குது. வண்டி சைடு வியூ பாருங்கள். அப்படியே அந்த இடத்துல ஷைனிங் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க. அது மாதிரி உங்களுக்கு இன்ஜின் வேரண்ட்டியும் பார்த்திங்க அப்படின்னா 1 lakh கிலோமீட்டர் இருக்குது. அதே மாதிரி மாருதி சுசுக்கியில் இந்த வெஹிக்கிளை பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சர்டிஃபைடு வெஹிக்கிளாகவே இருக்குது. டேரெக்டாக ஒரு கஸ்டமர் கையிலேருந்து வாங்கணும், ஒரு நல்ல வண்டி வாங்கணும், இப்போ நியூ ஸ்விஃப்ட் எடுக்க போகிறதுக்கு டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்விஃப்ட் கூட வந்து போட்டுடலாம். மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2016 மாடலே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. 2016 இது 2018 இப்போ லேட்டஸ்ட் மாடலு. ஸோ இது வந்து LXI இருந்தாலும் உங்களுக்கு VXI மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இதில் பவர் விண்டோவை தவிர இது எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவனுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 5,25,000 மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில், அதுவும் LXIலேருந்து உங்களுக்கு VXஐ கன்வெர்ட் பண்ண மாதிரி வந்து சூப்பராக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ ஏன் விஎக்ஸ்ஐன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டு வராது, அந்த மாதிரி அந்த செட்டு வந்து எல்எக்ஸ்ஐயில் வந்து செட்டு வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சீட் கவரும் வந்து கம்பெனியில் கொடுத்து ஒரிஜினாலிட்டியாக ஒரு 17,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா வரைக்கும் வந்திருக்கும். அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அதை வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபோக் லேம்ப் எல்லாமே வந்து இதில் அந்த வண்டியில் வந்து இருக்குது. பவர் விண்டோ மட்டும்தான் இந்த வண்டியில் இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் 5,25,000 ரேட்டு. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், வண்டியில் பாருங்கள், கண்டிப்பான ஒருத்தான ப்ரைஸ் தான். வேணுங்கிற பட்சத்தில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் நல்ல ஒரு கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.